அவளுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதற்கு வழி சொல்லல. அவங்களுடைய கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்த தான் இவங்க பார்க்குறாங்க. அதனால தான் இங்க சொல்றாரு இயேசு, "விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள்." அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சத்த கூட இவங்க அழித்து போட தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்களுக்கு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கவே இல்ல. இப்போ எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல கூட ஒரு விதவை பெண் வந்தா இல்லையா? அவ வந்து என் கணவர் வந்து கடன் வாங்கி வச்சுட்டாரு. இப்ப கடன்காரன் வந்து என் கழுத்த புடிச்சு என் பிள்ளைகள எல்லாம் அடிமையா கூட்டு போறேன்னு சொல்லும்போது, அவ எங்க போய் ஓடி போய் கேட்கிறா? எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல ஓடுகிறாள். அப்போ தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? "நான் உன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றேன். எனக்கு இவ்வளவு காணிக்கத்தான்னு" சொன்னாரா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அந்த பிரச்சனை தீரத்துக்கு என்ன வழி சொல்லணுமோ அந்த வழி சொல்லி தான் அனுப்பிச்சாரே தவிர, "எனக்கு இவ்வளவு குடு, அவ்வளவு குடு" அப்படின்னு சொல்லி அங்க அவர் கேட்கல. அப்போ அவ அந்த பேச்ச கேட்டு அவ செய்யும்போது அவளுடைய வாழ்க்கை மாறினது. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கினார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் கொஞ்ச நஞ்சம் இருக்கிறத கூட, அந்த விதவையின் வீட்டில இருக்கிற அந்த கொஞ்சத்த கூட இவர்கள் எடுத்துக்கொண்டு அவளை பட்சித்து